சிம்ம ராசிக்காரர்களே, இந்த நிமிஷம் நீங்க இந்த வீடியோவ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அது உங்க வாழ்க்கையோட ஒரு பெரிய திருப்புமுனை ஆரம்பமாக போகுதுன்னு அர்த்தம்ங்க. சமீப காலமா எல்லாமே கை கெட்டுன தூரத்துல வருது. ஆனா, கடைசி நிமிஷத்துல நழுவி போகுதுன்னு ஒரு ஆதங்கம் உங்களுக்குள்ள இருக்குங்க. நீங்க மத்தவங்களுக்கு வழிகாட்டுவீங்க. ஆனா, உங்களுக்கே ஒரு வழி தெரியாம தவிச்சிருப்பீங்க. இது ஏதோ தற்செயலா நடக்கிற தடை இல்லைங்க. இது உங்களுக்கான ஒரு பரீட்சை காலம்ங்க. ஆனா பயப்படாதீங்க. சிம்ம ராசிக்கு அந்த தடைகள உடைக்கிற சாவிய இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா கடவுள் உங்ககிட்ட கொடுக்க போறாருங்க. அந்த சாவி வேறு எதுவும் இல்லைங்க. உங்க குலதெய்வம் தாங்க. உங்க வாழ்க்கையில இப்ப இருக்கிற அந்த ஒரு பெரிய கவலைய மனசுல நினைச்சுக்கிட்டு உங்க குலதெய்வத்தோட பெயர கமெண்ட்ல ஒரே ஒரு முறை எழுதுங்க. அந்த ஒரு வரி உங்க மனபாரத்த பாதியா குறைக்கும்ங்க. இந்த பலன்கள பலிக்க வைக்கும்ங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் நம்ம குடும்பத்துல இணையலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இப்பவே சேர்ந்துக்கோங்க. ஏன்னா உங்க முன்னேற்றத்துக்கான அந்த முக்கியமான ரகசியம் இங்கதான் இருக்குதுங்க. வாழ்க்கைய மாத்த போற இன்றைய சிம்மராசி பலனுக்குள்ள போகலாமுங்களா? சிம்மராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்க போற ஒரு மாபெரும் அதிசயத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு விலாவரியா பார்க்க போறோம்ங்க. ஒரு அழைப்பு உங்க வாழ்க்கையை அப்படியே தலைகீழா மாத்த போகுதுங்க. அது என்ன அழைப்பு, யார்கிட்ட இருந்து வரப்போகுது, அப்படி என்ன பெரிய நல்ல செய்தி அதுக்குள்ள அடங்கி இருக்குன்னு நீங்க ரொம்பவே ஆர்வமா காத்துட்டு இருப்பீங்க. கடந்த சில காலமாகவே சிம்மராசிக்காரங்க நீங்க படாத பாடுபட்டிருப்பீங்க. எதுலையுமே ஒரு தெளிவு இல்லாம, தொட்டதெல்லாம் தடையாகி, ராத்திரியில சரியா தூக்கம் கூட இல்லாம ஏகப்பட்ட குழப்பத்துல இருந்திருப்பீங்க. ஆனா இனிமே அந்த கவலை உங்களுக்கு கட்டாயம் வேண்டாமுங்க. ஏன்னா உங்களுக்கான பொற்காலம் ஆரம்பமாக போகுதுங்க. கிரகநிலைகள் எல்லாமே உங்களுக்கு முழுமையா சாதகமா மாறிக்கிட்டு இருக்கு. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை உங்க வாழ்க்கையில நடக்க போகுதுங்க. அதை நீங்க கண் கூட பார்க்கத்தான் போறீங்க. நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு விஷயம், அது உங்க உத்தியோகம் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், இல்லைன்னா தொழில் சம்பந்தமான ஒரு முக்கியமான ஒப்பந்தமா இருக்கலாம், அல்லது குடும்பத்துல ரொம்ப நாளா தள்ளி போன ஒரு சுபகாரியமா கூட இருக்கலாம். அதுக்கான முதல் படிதான் இந்த அழைப்புங்க. யாரோ ஒருத்தர் மூலமா உங்களுக்கு வரப்போற ஒரு சிறு தகவல் உங்க மனசுல இத்தனை நாளா அழுத்திட்டு இருக்கிற அத்தனை பாரத்தையும் இறக்கி வைக்க போகுதுங்க. இவ்வளவு நாளா நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னே புரியாம ஒரு இருளுக்குள்ள தவிச்சிட்டு இருந்த உங்களுக்கு தூரத்துல தெரியிற ஒரு விடிவெளி மாதிரி இந்த செய்தி வந்து சேருங்க. இதுவரைக்கும் உங்களை அலட்சியமா பார்த்தவங்க, உங்களால வாழ்க்கையில முன்னேறவே முடியாதுன்னு முகத்துக்கு நேரா சொன்னவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டு வாயடைச்சு போற அளவுக்கு உங்க நிலைமை உயருங்க. உங்களுக்கே ஒரு கட்டத்துல சந்தேகம் வந்திருக்கும், நம்ம நேரம் அவ்வளவுதானா, இனிமே நம்ம வாழ்க்கையில விடிவு காலமே கிடையாதான்னு நினைச்சு ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருப்பீங்க. ஆனா இயற்கை உங்களுக்கு ஒரு பெரிய பரிசை கொடுக்காதற்காக தான் இவ்வளவு நாள் உங்களை பல சோதனைகளை கொடுத்து காத்து வச்சிருக்குதுங்க. அந்த நல்ல செய்தி என்னவா இருக்கும்னு உங்க மனசுக்குள்ள இப்ப 1000 கேள்விகள் ஓடிக்கிட்டு இருக்குங்க. சொந்தமா தொழில் செய்யறவங்களுக்கு ரொம்ப நாளா இழுபறியில இருந்து ஒரு பெரிய தொகை கைக்கு வந்து சேர்வதற்கான தகவலா அது கண்டிப்பா இருக்கலாம். நல்ல வேலை கிடைக்காதான்னு ஏங்கி தவிச்சிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு நீங்க ஆசைப்பட்ட அந்த இடத்துல இருந்து நேர்காணலுக்கான அழைப்பா இருக்கலாம். இல்லைன்னா குடும்பத்துல சின்ன சின்ன சண்டைகளால பிரிஞ்சு போன சொந்த பந்தங்கள் திரும்பவும் உங்களை தேடி வர்றதுக்கான ஒரு சமாதான தூதா கூட அது இருக்கலாமுங்க. எதுவா இருந்தாலும் அந்த அழைப்பை நீங்க எடுத்து பேசும்போது உங்க கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீர் வர்றது 100% உறுதிங்க. சிம்ம ராசிக்காரங்க பொதுவாகவே ரொம்ப தைரியசாலிங்க. எதையும் எதிர்த்து நிற்கிற அசாத்தியமான குணம் உங்களுக்கு பிறவிலேயே இருக்குதுங்க. ஆனா கடந்த சில மாதங்களா அந்த தைரியம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு ஒரு விதமான இனம் புரியாத சோர்வு உங்களை முழுசா தொத்திக்கிச்சுங்க. இனிமே அந்த சோர்வுக்கு உங்க உடம்புலையும் மனசுலையும் இடமே இல்லை. உங்க முகத்துல திரும்பவும் அந்த பழைய ராஜ கம்பீரம் வரப்போகுதுங்க. உங்க ராசிநாதன் சூரிய பகவான் உங்களுக்கு கொடுக்க போற இந்த மாபெரும் யோகத்தை உலகத்துல யாராலையும் தடுக்க முடியாதுங்க. ஒவ்வொரு நாளும் காலையில தூங்கி எந்திரிக்கும் போது இன்னைக்கு என்ன புதுசா பிரச்சனை வரப்போதோ, யார் நம்மளை தேடி வந்து நிக்க போறாங்களோன்னு பயந்து பயந்து வாழ்ந்த நாட்கள் எல்லாம் இன்னையோட மலை ஏறிடுச்சுங்க. இனிமே ஒவ்வொரு விடியலும் உங்களுக்கு ஒரு புது உத்வேகத்தையும் நம்பிக்கையும் கொடுக்குங்க. குறிப்பா சொல்லணும்னா உங்களோட பொருளாதார நிலைமையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டாகுங்க. கழுத்தை நெரிக்கிற மாதிரி இரவு பகலா உங்களை வாட்டி விதைச்ச கடன்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிக்குங்க. அந்த கடன் அடைக்கிறதுக்கான பல புதிய வழிகளை இந்த ஒரு அழைப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இத்தனை நாள் பொறுமையா இருந்தீங்க, இன்னும் கொஞ்ச நாள் அதே நம்பிக்கையோட பொறுமையா இருங்க. உங்களுக்கான பொன்னான நேரம் நெருங்கி வந்துருச்சுங்க. பல அவமானங்களை சந்திச்சு உங்களுக்கு இனிமே மாலை மரியாதையோட வரவேற்பு கிடைக்க போகுதுங்க. உங்களை தூக்கி எறிஞ்ச இடத்துல நீங்க சிம்மாசனம் போட்டு உட்கார போறீங்க. தொட்டகாரி எல்லாம் இனி உங்களுக்கு அபாரமா துளங்குங்க. முதுகுக்கு பின்னாடி குளிப்பறிச்சவங்க, உங்களை பத்தி தப்பா பேசினவங்க எல்லாம் இப்போ உங்க அசுர வளர்ச்சியை பார்த்து ஆடி போய் நிக்க போறாங்க. சொந்த பந்தங்களுக்குள்ள இத்தனை நாளா இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் பனி மாதிரி விலகி நீங்க தான் இனி உங்க குடும்பத்துக்கே ஒரு பெரிய வழிகாட்டியா ஒரு ஆணி வேரா மாற போறீங்க. இவ்வளவு நாளா உங்க உழைப்புக்கு வேற யாரோ பேர் வாங்கிட்டு இருந்த நிலைமை மாதிரி உங்க திறமைக்கு உண்டான உண்மையான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. வேலை செய்யற இடத்துல மேலதிகாரிகள் உங்க பேச்சை கேட்டு நடக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய அதிகாரமும் பதவியும் தேடி வரப்போகுது. குறிப்பா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்பவே துல்லியமா உங்க வாழ்க்கையை பெரும் உச்சிக்கு கொண்டு போறதா அமையுங்க. கடந்த சில மாதங்களா நீங்க பட்ட அவஸ்தை கொஞ்சம் நஞ்சம் இல்லை. எப்ப பார்த்தாலும் ஒரு அசதி, கைகால் வலி,
என்ன வியாதி இருக்குன்னே தெரியாத ஒரு பயம் உங்க மனசுக்குள்ள இருந்துட்டே இருந்திருக்குங்க. குறிப்பா இந்த வயிறு நரம்பு சம்பந்தமான உபாதைகள் உங்களை ரொம்பவே படுத்தி இருக்குங்க. இனிமே அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம்ங்க. உங்க உடல் ஆரோக்கியம் ரொம்பவே அற்புதமா மேம்பட போகுது. ஆஸ்பத்திரி செலவுக்காக மாசம் மாசம் ஒரு தொகையை எடுத்து வச்ச நிலைமை மாறி அந்த பணம் இனிமே உங்க பேங்க்ல சேமிப்பா மாறப்போகுதுங்க. முகத்துல ஒரு புது கலை, ஒரு புத்துணர்ச்சி தானாகவே வந்து ஒட்டிக்குங்க. காலையில எந்திரிக்கும் போதே ஒரு புது எனர்ஜியோட இன்னைக்கு என்ன சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சுறுசுறுப்பு உங்க உடம்புல ஊட்டெடுக்க ஆரம்பிக்குங்க. வியாபாரம் செய்யற சிம்மராசிக்காரங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னு தான் அடிச்சு சொல்லணுங்க. கடையில வியாபாரம் மந்தமா இருந்து போட்ட முதல்ல கூட எடுக்க முடியாம, வாடகை கொடுக்க முடியாம கஷ்டப்பட்டு தவிச்ச நிலைமையெல்லாம் இனிமே அடியோடு மாறப்போகுதுங்க. வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வர ஆரம்பிப்பாங்க. புதிய முதலீடு செய்யறதுக்கும் தொழிலை விரிவுபடுத்துவதற்கும் பல இடங்கள்ல இருந்து உங்களுக்கு ஆச்சரியப்படும்படியான உதவிகள் தானாக தேடி வருங்க. கூட்டு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கூட்டாளிகள் மூலமா எதிர்பாராத லாபம் கிடைக்குங்க. வெளிநாட்டுல வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கும் விசாவுக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கும் அந்த நல்ல செய்தி வந்து சேர நேரம் இதுதாங்க. உங்க திறமைக்கு தகுந்த சன்மானமும் மரியாதையும் கிடைக்கிற இடத்தை நோக்கி உங்க பயணம் இனிமே ரொம்பவே வேகமா நடக்குங்க. வீட்டுல இருக்கிற பெண்களை பத்தி குறிப்பா சொல்லியே ஆகணும். குடும்பத்துல இத்தனை நாளா உங்க பேச்சுக்கு எந்த ஒரு மதிப்பும் இல்லாம நீங்க எதை சொன்னாலும் அந்த தப்பை எடுத்துக்கிற ஒரு சூழ்நிலை இருந்திருக்குங்க. மாமியார் மருமகள் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள காரணமே இல்லாம வந்து சின்ன சின்ன சண்டைகள், ஊழல்கள் எல்லாம் இனிமே முழுசா மறைஞ்சிடுங்க. வீட்டுல ஒரு சந்தோஷமான அமைதியான சூழ்நிலை நிலவுங்க. உங்க கணவர் உங்க அருமையை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையான விஷயங்களை கேட்டு கேட்டு செய்ய ஆரம்பிப்பாங்க. ரொம்ப நாளா ஆசைப்பட்ட ஒரு பொருள், குறிப்பா தங்க நகை வாங்குறதுக்கான யோகம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல ரொம்பவே பிரகாசமா இருக்குதுங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்ககிட்ட ஆலோசனை கேட்கிற அளவுக்கு உங்களுடைய மதிப்பை இந்த காலகட்டம் உயர்த்தி கொடுக்க போகுதுங்க. கல்யாண வயசுல இருக்கிற சிம்மராசி இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் இந்த நேரம் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம்ங்க. எத்தனை வரன் பார்த்தாலும் ஏதோ ஒரு காரணத்தினால தட்டி கழிச்சுட்டே இருந்திருக்கும். ஜாதகம் புரிஞ்சு வந்தா குடும்பம் பிடிக்காம போயிருக்கும். இல்லைன்னா எல்லாம் நல்லா பேசி முடிச்சதுக்கு அப்புறம் சம்மந்தமே இல்லாம ஒரு சின்ன வாக்குவாதத்தால கல்யாணம் நின்று போயிருக்கும். இந்த மாதிரி மனசு உடைஞ்சு போய் இனிமே நமக்கு கல்யாணமே நடக்காதான்னு நினைச்சீங்கன்னவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்துல கெட்டி மேளம் கொட்டுற சத்தம் கண்டிப்பா கேட்குங்க. நீங்க எதிர்பார்த்ததை விட ரொம்பவே நல்ல இடத்துல இருந்து உங்களை புரிஞ்சுக்கிட்டு அன்பா நடந்துக்கிற ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு அமைய போகுதுங்க. காதலிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வீட்டுல இத்தனை நாளா இருந்த எதிர்ப்பெல்லாம் மாறி 2 குடும்பத்திலையும் பச்சை கொடி காட்ட போறாங்க. உங்க காதலுக்கு ஒரு முழுமையான அங்கீகாரம் கிடைக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாம பல வருஷமா ஆஸ்பத்திரியா ஏறி இறங்கின தம்பதிகளுக்கு உங்க வீட்டுல ஒரு மழலை சத்தம் கேட்க போற நேரம் நெருங்கிடுச்சுங்க. படிக்கிற மாணவர்களை பத்தி சொல்லணும்னா இதுவரைக்கும் படிப்புல இருந்த ஒரு மந்த நிலை முழுசா மாறும். எவ்வளவுதான் உட்கார்ந்து மனப்பாடம் செஞ்சாலும் பரீட்சை நேரத்துல எல்லாம் மறந்து போய் குறைஞ்ச மார்க் வாங்கின நிலைமை மாதிரி நல்ல ஒரு ஞாபக சக்தி உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. போட்டித் தேர்வுகள்ல கலந்துக்கிறவங்க, அரசு வேலைக்காக இரவு பகலா கண் முழிச்சு படிக்கிறவங்களுக்கு இந்த நேரம் ஒரு நல்ல செய்தியை கண்டிப்பா கொண்டு வருங்க. உங்க உழைப்பு வீண் போகாது. நீங்க ஆசைப்பட்ட அந்த அரசாங்க வேலை, அந்த நாற்காலி உங்களை தேடி வரப்போகுதுங்க. மேல் படிப்புக்காக வெளிநாட்டுக்கு போகணும்னு கனவு கண்டுட்டு இருக்கிற மாணவர்களுக்கு அந்த கனவு நனவாகிறதுக்கான எல்லா வழிகளும் இப்ப திறக்க போகுதுங்க. உங்க அப்பா அம்மா உங்களை நினைச்சு பெருமைப்படுற அளவுக்கு உங்களுடைய கல்வி நிலை ரொம்பவே சிறப்பா அமையுங்க. உங்களை பார்த்து இவனெல்லாம் எங்க தேர போறான்னு எகத்தாளமா பேசினவங்க முகத்துல கரிய பூசுற மாதிரி உங்க வெற்றி ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்க போகுதுங்க. 10 விஷயத்துல இத்தனை நாளா இருந்த இழுபறி எல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகுதுங்க. பங்காளிகளுக்குள்ள இருந்த பிரச்சனை பல வருஷமா தீர்க்க முடியாம இருந்த தலைவலி எல்லாம் இனிமே சுமூகமா முடியுங்க. உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான சொத்து உங்க கைக்கு எந்த ஒரு தடங்களும் இல்லாம வந்து சேருங்க. ஒரு சின்ன வீடாவது கட்டிடணும், இல்லைன்னா ஒரு மனையாவது வாங்கி போடணும்னு பல வருஷமா காத்துட்டு இருந்தவங்களுக்கு அதுக்கான யோகம் இப்ப கூடி வந்திருக்குதுங்க. இங்க இருந்தாவது உங்களுக்கு ஒரு பணம் உதவி கிடைச்சு உங்களோட சொந்த வீடு கனவு நிறைவேற போகுதுங்க. வண்டி வாகனம் வாங்குறதுக்கு இது ரொம்பவே உகந்த நேரம்ங்க. பழைய வண்டியை வச்சுக்கிட்டு அடிக்கடி ரிப்பேர் ஆகி அதுக்கே பாதி சம்பளத்தை செலவு பண்ணிட்டு இருந்த நிலைமை மாதிரி புதுசா ஒரு வாகனம் வாங்குற அதிர்ஷ்டம் உங்களை தேடி வருதுங்க. வீட்டை புதுப்பிக்கணும்னு நினைச்சவங்க கூட இந்த நேரத்துல அந்த காரியத்தை தைரியமா தொடங்கலாம். உங்களுக்கு தெரியாம உங்களுக்கு எதிராக வேலை செஞ்ச துரோகிகள் எல்லாரும் இனிமே தானாகவே விலகி போயிடுவாங்க. கூடவே இருந்து குழி பறிச்சவங்க யாருன்னு உங்களுக்கே வெளிச்சம் போட்டு காட்டுற மாதிரி சில சம்பவங்கள் நடக்குங்க. உங்க குலதெய்வத்தோட முழு ஆசி உங்களுக்கு கிடைக்க போகுது. ரொம்ப நாளா குலதெய்வ கோவிலுக்கு போகணும்னு நினைச்சு ஏதோ ஒரு தடையால தள்ளி போயிட்டே இருந்தா இந்த நேரத்துல கண்டிப்பா குடும்பத்தோட போய் சாமி கும்பிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை இருளையும் அந்த குலதெய்வம் விலக்கி ஒரு பெரிய ஒளியை கொடுக்க போகுதுங்க. யாரோ செஞ்ச புண்ணியம், உங்க முன்னோர்கள் செஞ்ச தர்மம் இப்போ உங்களுக்கு ஒரு கவசமா நின்று உங்களை காப்பாத்த போகுது. இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு பெரிய நல்ல பலனை இயற்கை உங்களுக்கு திரும்பி தரப்போகுதுங்க. முழு நம்பிக்கையோட இருங்க. உங்களுக்கான விடிவு காலம் பிறந்துருச்சுங்க. அண்ணன் தம்பிகளுக்குள்ள சொத்துகளுக்காகவோ இல்ல சின்ன சின்ன ஈகோ பிரச்சனையாலேயோ இத்தனை வருஷமா பேசாம இருந்திருப்பீங்க. ஒரே ஊருக்குள்ள சில சமயம் ஒரே தெருவில் இருந்துட்டு முகத்தை
குடுத்து கூட பேசாம இருந்த நிலைமை இப்ப அடியோடு மாறப்போகுதுங்க. ரத்த பாசம் உங்கள ஒண்ணு சேர்க்க போகுது. உங்கள புரிஞ்சுக்காம தூரமா போன உறவுகள் எல்லாம் அவங்களாகவே அவங்க பண்ண தப்ப உணர்ந்து உங்ககிட்ட வந்து பேச போறாங்க. ஊருக்குள்ள அக்கம் பக்கத்துல உங்கள ஒரு சாதாரண ஆளா இவனால என்ன முடியும்னு நினைச்சவங்க எல்லாம் உங்க முன்னாடி கைகட்டி நிக்கிற அளவுக்கு உங்களுடைய அந்தஸ்து சமூகத்துல உயரப்போகுதுங்க. 4 பேர் முன்னாடி ஒரு பெரிய மனிதர், ரொம்ப மரியாதையான ஒரு இடத்துல நீங்க வலம் வரப்போற நேரம் வந்துருச்சு. இவங்களுக்குள்ள ரொம்ப நாளா ஒரு திறமை தூங்கிக்கிட்டு இருந்திருக்குங்க. யாராவது ஒருத்தர் அத தட்டி எழுப்ப மாட்டாங்களா? நமக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்காதா? நீ எங்க போயிருப்பீங்க? வீட்ல சும்மா தானே இருக்க. உங்களால குடும்பத்துக்கு எந்த வருமானமும் இல்லையேன்னு குற்ற உணர்ச்சியில தவிச்சவங்களுக்கு வீட்ல இருந்தபடியே உங்க திறமைய வச்சு பணம் சம்பாதிக்கிற ஒரு அருமையான வாய்ப்பு கதவை தட்ட போகுதுங்க. அது ஒரு சின்ன குடிசை தொழிலா இருக்கலாம், இல்லைன்னா உங்க கைவண்ணத்துல உருவாகுற ஏதோ ஒரு சிறப்பான பொருளா இருக்கலாம். அதுக்கு மிகப்பெரிய வரவேற்பு மக்கள் மத்தியில கிடைக்க போகுதுங்க. உங்க வங்கி கணக்குல இதுவரைக்கும் பார்க்காத அளவுக்கு பணம் வந்து விலக போகுதுங்க. உங்க உழைப்புக்கு ஏத்த உண்மையான மதிப்பு காசா பணமா உங்க கைகளுக்கு வந்து சேருங்க. அவ்வளவு வருஷமா எடுத்துக்கிட்டு இருந்த நீதிமன்ற வழக்கு, காவல் நிலைய பஞ்சாயத்து எல்லாம் உங்களுக்கு சாதகமா சுமூகமா ஒரு முடிவுக்கு வரப்போகுது. நியாயம் உங்க பக்கம் இருந்தாலும் அதிகாரமும் பணமும் இருக்கிறவங்க கிட்ட மாட்டிட்டு முழிச்சவங்களுக்கு தெய்வம் நேர்ல வந்து சாட்சி சொல்ற மாதிரி ஒரு பெரிய நீதி கிடைக்க போகுதுங்க. அழகு கடையிலையும் வங்கியிலையும் முடங்கி கிடந்த உங்க வீட்டு பெண்களோட தாலி கொடியையும் மற்ற நகைகளையும் ஒவ்வொன்றா மீட்டு கொண்டு வந்து உங்க பீரோல வைக்க போறீங்க. அடமானத்துல இருக்கிற வீட்டு பத்திரம் உங்க கைக்கு பத்திரமா திரும்ப போகுதுங்க. நிம்மதியா ஒரு நாள் கூட தூங்க முடியாம எப்ப இவங்க வந்து நிப்பாங்களோன்னு பயந்து வாழ்ந்த அந்த இருண்ட காலம் இனிமே திரும்ப வரவே வராதுங்க. தலை நிமிர்ந்து நெஞ்ச நிமிர்த்தி நீங்க நடக்க போறீங்க. இதெல்லாம் நடக்கும்போது உங்க மனசு ஒரு இனம் புரியாத அமைதி குடிகொள்ளுங்க. பெரிய பெரிய புண்ணிய ஸ்தலங்களுக்கு குடும்பத்தோட போய் சாமி தரிசனம் பண்ற பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். இத்தனை நாள் உங்களுக்கு இருந்த மன அழுத்தம், மன உளைச்சல் எல்லாம் எங்க போச்சுன்னே தெரியாம காணாம போயிடுங்க. உங்க முகத்துல எப்பவும் ஒரு புன்னகை தவிழ்ந்துகிட்டே இருக்கும். யார் எதை செஞ்சாலும், உங்களுக்கு துரோகமே செஞ்சிருந்தாலும் அவங்கள மன்னிச்சு ஏத்துக்கிற அளவுக்கு ஒரு பெரிய மனப்பக்குவம் உங்களுக்கு தானாகவே வந்துடுங்க. ஆன்மீகத்துல உங்களுக்கு நாட்டம் அதிகமாகும். தியானம் மாதிரி விஷயங்கள்ல ஈடுபட்டு உங்க மனசையும் உடம்பையும் ரொம்பவே லேசா மாத்திக்க போறீங்க. உங்களை சுத்தி எப்பவுமே ஒரு நேர்மறையான சக்தி வட்டம் போட்டு பாதுகாத்துட்டே இருக்குங்க. நண்பர்கள்னு நம்பி நீங்க ஏமாந்த கதையெல்லாம் இனிமே முழுமையான முடிவுக்கு வரப்போகுதுங்க. கூடவே இருந்துட்டு உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது சத்தமே இல்லாம நழுவுனவங்களுக்கு மத்தியில முன்பின் தெரியாத யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஒரு பெரிய உதவியை செய்ய போறாங்க. நீங்க முன்காலத்துல யாருக்கோ செஞ்ச ஏதோ ஒரு சின்ன உதவி இப்போ பல மடங்கா உங்களுக்கு திருப்பி வரப்போகுதுங்க. உங்களை சுத்தி இருக்கிற நண்பர்கள் வட்டத்துல ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாருன்னு தரம் பிரிச்சு பார்க்குற ஒரு தெளிவு உங்களுக்கு இந்த காலகட்டத்துல தானாகவே கிடைச்சிடுங்க. தேவையில்லாத சகவாசங்களை நீங்களாகவே விலக்கி வச்சுட்டு உங்க முன்னேற்றத்துக்கு யாரு துணையா இருப்பாங்களோ அவங்கள மட்டும் உங்க கூட வச்சுக்க போறீங்க. அந்த ஒற்றை அழைப்பு உங்க நட்பு வட்டத்தையே மாற்றி அமைக்க போகுதுங்க. பங்கு சந்தை இல்லைன்னா வேற ஏதோ ஒரு முதலீட்டுல பணத்தை போட்டுட்டு அது திரும்ப வருமா வராதான்னு தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கு கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒரு திசையில இருந்து உங்க கைக்கு ஒரு பெரிய தொகை வந்து சேருங்க. மூதாதையர் காலத்துல வாங்கி போட்ட உங்களுக்கு ஞாபகமே இல்லாத ஒரு நிலமோ இல்ல வேற ஏதோ ஒரு பொருளோ இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய லாபத்தை கொடுக்க போகுதுங்க. உங்க கைக்கு வந்து தங்குறத விட உங்களை தேடி வர அந்த அதிர்ஷ்டத்தை எப்படி சரியா பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் உங்க கைக்கு வரப்போகுதுங்க. அதனால இனிமே வர்ற பணத்தை ரொம்ப உஷாரா சேமிச்சு வைக்க ஆரம்பிங்க. உங்களை பார்த்து கடன் கேட்டவங்களுக்கு கூட இல்லைன்னு சொல்லாம உதவி செய்யற அளவுக்கு உங்களுடைய பணப்புழக்கம் ரொம்பவே தாராளமா இருக்க போகுதுங்க. ரொம்ப நாளா வெளியூர் போயாவது புழப்ப பார்த்துக்கலாம், இல்ல கடல் தாண்டி வெளிநாட்டுக்கு போய் நம்ம வாழ்க்கையை மாத்திக்கலாம்னு நினைச்சவங்களுக்கு ஒரு அற்புதமான வழிகாட்டுதல் இனி வரக்கூடிய காலத்துல நடக்க போகுதுங்க. நீங்க இருக்கிற இடத்த விட்டு கொஞ்சம் தள்ளி போய் செய்யற எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு பல மடங்கு வெற்றியை தேடி தருமுங்க. தொழில் ரீதியான பயணங்கள் மூலமா உங்களுக்கு நிறைய நன்மைகள் காத்துட்டு இருக்குதுங்க. இந்த பயணங்கள்ல நீங்க சந்திக்க போற மனிதர்கள் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மைல்கல்லா அமைய போறாங்க. அவங்க மூலமா உங்களுக்கு பல புதிய கதவுகள் திறக்கப்படுங்க. எந்த ஊருக்கு போனா நமக்கு சரி வருமோன்னு பயந்து பயந்து இருந்த நிலைமை மாறி நீங்க கால் வைக்கிற இடமெல்லாம் உங்களுக்கான சிவப்பு கம்பளம் விரிக்கப்பட்டு காத்துட்டு இருக்குங்க. இதுக்கெல்லாம் மேல மனசுக்குள்ள இத்தனை நாளா இருந்த ஒரு மரண பயம், இல்லைன்னா ஏதோ ஒரு கெட்டது நடந்துருமோங்கிற அந்த தேவையில்லாத பயம் உங்களை விட்டு முழுசா விலகிடுங்க. இருட்டுனா பயம், தனியா இருந்தா பயம்னு எதையோ நினைச்சு குழம்பிக்கிட்டு இருந்த மூளைக்கு இப்போ ஒரு பெரிய ஓய்வு கிடைக்க போகுதுங்க. தலையணையில தலைய வச்ச உடனே நிம்மதியான தூக்கம் வரும். ஆனா இதுல நீங்க கவனமா இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த அளவுக்கு நல்லது நடக்கும்போது கொஞ்சம் கூட கர்வம் தலைக்கு ஏறிடக்கூடாதுங்க. சிம்ம ராசிக்காரங்க நீங்க பொதுவாவே ரொம்ப தாராள மனசுக்காரங்க. இருந்தாலும் இனி கிடைக்க போற வெற்றியை ரொம்ப அமைதியா கேளுங்க.
உங்க ரகசியங்களை அடுத்தவங்க கிட்ட தயவு செஞ்சு பகிர வேண்டாம். உங்க வெற்றியை பார்த்து கண் வைக்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்குதுங்க. அதனால உங்க திட்டங்களை நீங்களே உங்க மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு காரியத்துல மட்டும் கண்ணாயிருங்க. பொதுவா சிம்மராசிக்காரங்க நீங்க எப்பவுமே ஒரு கூட்டத்துக்கு தலைவனா இருக்கணும்னு நினைக்கிறவங்க. அரசியல்ல, கலைத்துறை, சினிமா, ஊடகத்துறை இந்த மாதிரி மக்கள் மத்தியில புழங்குற துறைகள்ல உங்க உழைப்பை முழுசா போட்டுட்டு அதுக்கு எந்த ஒரு சரியான அங்கீகாரமும் கிடைக்காம ஏமாந்து போயிருந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவே அற்புதமா இருக்க போகுதுங்க. உங்களை ஓரங்கட்ட நினைச்சவங்க கண் முன்னாடியே ஒரு பெரிய பதவியோ பட்டமோ இல்ல மாபெரும் விருதோ உங்களை தேடி வரப்போகுது. நீங்க தொட்டதெல்லாம் இனிமே வெற்றியாதான் மாறும்னு சொல்ற அளவுக்கு உங்க திறமைக்கு ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பு உலகத்துல கிடைக்க போகுதுங்க. உங்களுக்காக கைத்தட்டவும் உங்க பேச்சை கேட்கவும் ஒரு பெரிய கூட்டமே இனிமே உருவாக போகுதுங்க. விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிற சிம்மராசி அன்பர்களுக்கு போன வருஷம் போட்டு வெல்லாம சரியா வரல, மழையாலேயோ இல்ல வேற ஏதோ ஒரு காரணத்தாலேயோ பெரிய நஷ்டமாயிடுச்சுன்னு ரொம்பவே கண்ணீர் விட்டு இருப்பீங்க. இனிமே இயற்கை உங்களுக்கு முழுமையா கை கொடுக்குங்க. நீங்க கை வச்ச மண்ணை எல்லாம் பொண்ணா மாறப்போகுதுங்க. விளைச்சல் அமோகமா இருந்து நீங்க எதிர்பார்த்ததை விட உங்க கைக்கு நல்ல லாபம் வந்து சேருங்க. அதே மாதிரி நிலம் வாங்கி விற்கிறவங்க, கரக தொழில் பண்றவங்களுக்கு ரொம்ப நாளா இழுபறியில இருந்த ஒரு பெரிய ஒப்பந்தம் இனி வரக்கூடிய நாட்கள்ல ரொம்ப சுலபமா முடிஞ்சு உங்களுக்கு கணிசமான ஒரு பெரிய தொகை லாபமா உங்க கைக்கு வந்து சேருங்க. வீட்டுல இருக்கிற வயசானவங்க, குறிப்பா உங்க அப்பா அம்மாவோட உடல் நலத்துல இத்தனை நாளா இருந்த பிரச்சனைகள் எல்லாம் முழுசா குறைஞ்சு அவங்க ரொம்பவே ஆரோக்கியமா நடமாட ஆரம்பிப்பாங்க. பல வருஷமா அவங்களுக்கு இருந்த ஒரு நாள் பட்ட வியாதிக்கு சரியான மருத்துவம் இப்போ உங்களுக்கு கிடைக்குங்க. அவங்க முகத்துல திரும்பவும் ஒரு ஆரோக்கியமான சந்தோஷத்தை பார்க்கும் போதே உங்க மனசுல இருக்கிற பாதி பாரம் குறைஞ்சிடும். குடும்பத்துல நடக்கிற சுபகாரியங்களை முன்னின்று நடத்துற ஒரு பெரிய பொறுப்பு உங்களுக்கு வரப்போகுதுங்க. உங்களை சுத்தி இருக்கிற குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் உங்க சொல்ல வேத வாக்கு மாதிரி கேட்டு நடக்க ஆரம்பிப்பாங்க. உங்க வார்த்தைக்கு அவ்வளவு ஒரு பலமும் கௌரவமும் இனிமே கிடைக்க போகுதுங்க. ஏன்னா இதுல ஒண்ணு மட்டும் நீங்க ரொம்ப கவனமா மனசுல பதிய வச்சுக்கணும். இந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் தொடர்ச்சியா நடக்கும்போது திடீர்னு பாசமா முளைச்சு வர மாதிரி புதிய உறவுகளை மட்டும் கொஞ்சம் தள்ளி வச்சு பழகுங்க. ஏமாந்தது போதுங்க. இனிமே ரொம்ப சுலபமா யாரையும் நம்பிடாதீங்க. காசு பணம் கையில தாராளமா புழங்கும் போது உங்களை புகழ்ந்து பேசி உங்ககிட்ட இருந்து காரியம் சாதிக்க நினைக்கிறவங்க வரத்தான் செய்வாங்க. அவங்களையெல்லாம் ரொம்ப சாதுரியமா கொஞ்சம் உஷாரா கையாளுங்க. அந்த ஒரு தொலைபேசி அழைப்புக்காக காத்துருங்க. அது உங்க வாழ்க்கையோட தலையெழுத்தையே ரொம்ப அழகா பிரகாசமா திருத்தி எழுத போது உங்களுக்கான சிம்மாசனம் தயாராகிடுச்சுங்க. இனிமே நீங்க தான் ராஜா. இத்தனை காலமா நீங்க வேண்டிய தெய்வங்கள் எல்லாம் செவிசாயிடுச்சோ, நம்ம பிரார்த்தனை எதுவுமே அந்த சாமி காதை கேட்கலையோன்னு ரொம்பவே விரக்தியில இருந்திருப்பீங்க. இனிமே அந்த நினைப்புக்கே இடம் இல்லைங்க. குறிப்பா சொல்லணும்னா ரொம்ப வருஷமா ஒரு கோவிலுக்கு போயிட்டு வரணும், இல்லைன்னா ஒரு நேர்த்திக்கடனை செலுத்தணும்னு நீங்க நினைச்சு அந்த பணத்தட்டுப்பாட்டாலேயே இல்லை வேற ஏதோ ஒரு சூழ்நிலையாலோ தள்ளி போயிட்டே இருந்திருக்குமுங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் கைக்கு வரப்போகிற அந்த திடீர் பண வரவை வச்சு நீங்கள் முதல் காரியமாக உங்கள் நேர்த்திக்கடனை ரொம்ப சந்தோஷமாக செஞ்சு முடிக்க போகிறீங்க. நீங்கள் செய்கிற அந்த சின்ன பரிகாரம் உங்கள் பரம்பரைக்கு ஒரு பெரிய புண்ணியத்தை தேடித்தரப்போகுதுங்க. அன்னதானம் செய்கிறது, இல்லைன்னா கஷ்டப்படுறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்கிறது மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகிற ஆசீர்வாதம் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. இந்த ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு ஒரு இரும்பு வேலி மாதிரி இருந்து எந்த ஒரு கண் திஷ்டியும் உங்கள் மேலே படாமல் காக்க போகுதுங்க. உங்களுடைய உள்ளுணர்வு இனிமே ரொம்ப துல்லியமா வேலை செய்ய ஆரம்பிக்கும். நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத முன்கூட்டியே கணிக்கிற அளவுக்கு உங்க மனசு ஒரு தெளிவான நிலைக்கு வந்துருமுங்க. யாராவது உங்ககிட்ட வந்து சிரிச்சு பேசினா இவங்க நல்ல எண்ணத்துலதான் பேசுறாங்களா இல்ல உள்ளுக்குள்ள வேற ஏதோ வஞ்சகத்தை வச்சுக்கிட்டு பேசுறாங்களான்னு அவங்க முகத்தை பார்த்த உடனே நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. சில நேரங்கள்ல உங்களுக்கு வர கனவுகள் கூட அடுத்து நடக்க போற நல்ல விஷயங்களை முன்கூட்டியே உங்களுக்கு உணர்த்துங்க. ஒரு விதமான தெய்வ சக்தி உங்க உடம்புக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயும் ஊடுருவி இருக்கிறத நீங்களே கண்கூடா உணர்வீங்க. இதனால எந்த ஒரு முக்கியமான முடிவை எடுக்கும் போதும் நீங்க யாருக்கிட்டையும் போய் ஆலோசனை கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது. உங்க மனசு என்ன சொல்லுதோ அதை தைரியமா செஞ்சாலே போதும். அது உங்களுக்கு மாபெரும் வெற்றியை மட்டும்தான் தேடித்தருங்க. வேலை செய்யற இடத்துல இதுவரைக்கும் உங்க கூட வேலை பார்க்குறவங்களே உங்களுக்கு பல விதத்துல குடைச்சல் கொடுத்துருப்பாங்க. நீங்க செய்யற நல்ல காரியங்கள் எல்லாம் மறைச்சிட்டு நீங்க செய்யாத தப்புக்கு எல்லாம் உங்க மேல பழிய போட்டு தப்பிச்சவங்க எல்லாம் இனிமே உங்க நிழலை பார்த்தாலே பயந்து ஒதுக்குற அளவுக்கு உங்களுடைய அதிகாரம் மேலோங்குங்க. உங்க உழைப்புக்கான முழு பலனும் இனிமே உங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஒரு வேலையை எப்படி சுலபமா செஞ்சு முடிக்கலாம்னு மற்றவங்க உங்ககிட்ட வந்து யோசனை கேட்குற அளவுக்கு உங்களுடைய செயல்பாடு ரொம்பவே அபாரமா இருக்குங்க. இதுக்கு முன்னாடி எத்தனையோ முறை பதவி உயர்வுக்காக காத்திருந்து ஏமாந்து போனவங்களுக்கு யாருடைய தயவும் இல்லாம உங்க திறமைக்கு மட்டுமே அந்த பதவி உயர்வு தேடி வரப்போகுது. நீங்க உட்கார போற நாற்காலியில உங்களுக்கான மரியாதை முழுமையா கிடைக்குங்க. இவங்களோட வாழ்க்கை
வாழ்க்கை முறை, உணவு பழக்கவழக்கம் கூட ரொம்பவே ஆரோக்கியமான பாதையில மாறப்போகுது. உடம்ப நல்லா பார்த்துக்கணும், தினமும் உடற்பயிற்சி செய்யணுங்கிற ஒரு அக்கறை உங்களுக்குள்ள தானாவே வருங்க. ரொம்ப நாளா விட முடியாம இருந்த சில கெட்ட பழக்கங்கள நீங்களாவே ரொம்ப சுலபமா தூக்கி எறிஞ்சிருவீங்க. உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க உங்கள ஒரு புது மனுஷனா பார்க்க போறாங்க. உங்க பேச்சுல ஒரு முதிர்ச்சி இருக்குங்க. உங்க பார்வையில ஒரு பெரிய காந்த சக்தி இருக்குங்க. அந்த ஒரே ஒரு அழைப்பு, அந்த ஒரு தொலைபேசி சத்தம் இவ்வளவு நாளா தூங்கிட்டு இருந்த ஒரு சிங்கத்த தட்டி எழுப்ப போகுது. எடுக்க போற அந்த ஒவ்வொரு அடியும் உங்க வாழ்க்கைய விட அடுத்த 20 வருஷத்துக்கான ஒரு உறுதியான அஸ்திவாரமா அமைய போகுதுங்க. உங்களுக்கான நேரம் ரொம்ப சிறப்பா மாறிட்டு இருக்கு. இத முழுமையா அனுபவிக்க தயாரா இருங்க. சில பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். இவ்வளவு நாளா இல்லாத அதிர்ஷ்டம் திடீர்னு இப்ப எப்படி வரும் அப்படின்னு. கிரகங்களோட சஞ்சாரம் அப்படிப்பட்ட ஒரு பெரிய மேஜிக்க உங்க வாழ்க்கையில செய்ய போகுது. உங்கள சுத்தி இத்தனை நாளா ஒரு பெரிய முட்டுக்கட்டை இருந்துகிட்டே இருந்திருக்குமுங்க. ஒரு காரியத்த தொட்டா அது 100% முடிஞ்சிரும்னு நீங்க நினைக்கும் போது கடைசி நிமிஷத்துல ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத காரணத்தால அந்த காரியம் அப்படியே நின்னு போயிருக்கும். எனவே அந்த மாதிரி கடைசி நேர ஏமாற்றங்கள் உங்க வாழ்க்கையில கிடையவே கிடையாது. நீங்க ஒரு விஷயத்துக்காக வீட்டை விட்டு வெளியில கிளம்பிட்டீங்கன்னா அந்த காரியம் முழுமையா வெற்றி அடைந்துதான் நீங்க வீட்டுக்குள்ளேயே நுழைவீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ராசியான காலகட்டம் உங்களுக்கு ஆரம்பமாகிடுச்சுங்க. குறிப்பா இந்த வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான வியாபாரம் செய்யறவங்களுக்கு அந்த ஒரு ஃபோன் கால் நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய லாபத்தை உங்க கையில கொண்டு வந்து கொட்ட போகுதுங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்த சிம்ம ராசிக்காரங்க நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். உங்க குடும்பத்துல ரொம்ப வருஷமா தீர்க்க முடியாம இருந்த ஒரு பெரிய குழப்பம் இல்லைன்னா ஒரு மனக்கசப்பு இப்ப முழுசா சரியாக போகுது. அண்ணன் தம்பிக்குள்ள சொத்துக்காகவோ இல்ல வேற ஏதோ ஒரு சின்ன ஈகோ பிரச்சனைக்காகவோ பல வருஷமா பேசாம இருந்திருப்பீங்க. எத்தனையோ விஷயங்கள் வந்திருக்கும். ஆனா ஒன்னா சேர்ந்து நிக்க முடியலங்கிற ஆதங்கம் உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய ரணமா இருந்திருக்குங்க. அந்த ரணத்துக்கெல்லாம் இப்ப மருந்து போட போற நேரம் வந்தாச்சு. யாரோ ஒருத்தரோட தலையீடு மூலமாவோ இல்ல நீங்களாவே பெருந்தன்மையா இறங்கி போயோ அந்த உறவுகளை திரும்பவும் ஒண்ணு சேர்க்க போறீங்க. உங்க வீட்டுல நடக்க போற அடுத்த விசேஷத்துல உங்க சொந்த பந்தம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நின்று உங்க குடும்பமே ஒரு பெரிய திருவிழா கோலத்துல இருக்க போகுது. அதை பார்க்கும் போதே இத்தனை வருஷமா நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் காத்துல பறந்து போயிடும். பெண்களுக்கு குறிப்பா சொல்லணும்னா உங்க மாமியார் வீட்டுல இத்தனை நாளா உங்க பேச்சுக்கு எந்த ஒரு மரியாதையும் இருந்திருக்காது. நீங்க எவ்வளவுதான் அவங்களுக்கு நல்லதே செஞ்சாலும் அதுல ஒரு குத்தம் கண்டுபிடிச்சு உங்களை ஒதுக்கியே வச்சிருப்பாங்க. ஆனா இப்ப நிலைமை அப்படியே தலைகீழா மாறப்போகுதுங்க. உங்களுடைய பொறுமையும் நீங்க விட்டு கொடுத்து போன குணமும் இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய மரியாதையை தேடி தரப்போகுது. உங்க மாமியார் மாமனார் உங்க அருமையை முழுசா புரிஞ்சுக்கிட்டு குடும்பத்துல எந்த ஒரு முக்கியமான முடிவா இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்காம செய்ய மாட்டாங்க. உங்க கணவர் உங்க மேல உயிரியே வச்சுக்கிற அளவுக்கு உங்க மேல ஒரு பெரிய பாசம் அவருக்கு உண்டாக போகுதுங்க. நீங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்ட பட்டு புடவையோ இல்லைன்னா ஒரு தங்க நகையோ உங்க கணவர் உங்களுக்கு ஆச்சரியப்படும்படியா வாங்கி தர போறாரு. உங்க முகத்துல இத்தனை நாளா இருந்த அந்த வாட்டம் முழுசா நீங்கி ஒரு புது கலை உங்க முகத்துல எப்பவும் இருக்க போகுதுங்க. கடன் பிரச்சனையால ராத்திரி பூரா தூக்கம் இல்லாம காலையில விடிஞ்சா யார் வந்து வாசல்ல நிப்பாங்களோ அப்படின்னு அவங்களுக்கு பதில் சொல்ல போறோமோன்னு ரொம்பவே பயந்து பயந்து வாழ்ந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பொற்காலம்ங்க. உங்களுக்கு வரப்போற அந்த ஒரு நல்ல செய்தி உங்க பொருளாதார நிலைமையை அப்படியே ஒரு பெரிய உச்சிக்கு கொண்டு போக போகுது. நீங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு பெரிய பண உதவி கிடைக்கும். அதை வச்சு கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருந்த அத்தனை கடனையும் ஒத்த பைசா பாக்கி இல்லாம அடைச்சு முடிச்சிருவீங்க. கடன் கொடுத்தவங்க உங்க வாசல்ல வந்து நின்று சத்தம் போட்ட காலம் போய் நீங்க நெஞ்ச நிமிர்த்தி அவங்க பணத்தை தூக்கி அவங்க முகத்துக்கு நேரா கொடுக்க போறீங்க. இனிமே கடன் வாங்க வேண்டிய அவசியமே உங்களுக்கு வராதுங்க. அந்த அளவுக்கு பணப்புழக்கம் உங்க கையில ரொம்பவே தாராளமா தண்ணி மாதிரி இருக்க போது உங்க உழைப்புக்கு ஏத்த உண்மையான பலனை நீங்க அறுவடை செய்ய போற நேரம் இதுங்க. வேலை இல்லாம ரொம்ப நாளா கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற இளைய சமுதாயத்துக்கு ஒரு பெரிய விடிவு காலம் இந்த நேரத்துல காத்துட்டு இருக்கு. எத்தனையோ நேர்காணலுக்கு போயும் எல்லாம் நல்லா செஞ்சும் கடைசியில உங்களை நிராகரிச்சிருப்பாங்க. இனிமே அந்த கவலை உங்களுக்கு கட்டாயம் வேண்டாமுங்க. நீங்க எதிர்பார்த்ததை விட ஒரு பெரிய நிறுவனத்துல இருந்தோ இல்ல ஒரு நல்ல அரசு துறையில இருந்தோ உங்களுக்கு அந்த வேலைக்கான அழைப்பு உறுதியா வந்து சேருங்க. உங்க திறமைக்கான சம்பளமும் நீங்க கேட்டதை விட அதிகமா கிடைக்க போகுது. வேலைக்காக வெளியூர் போக வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அதை தயங்காம தைரியமா ஏத்துக்கங்க. அந்த புது இடத்துல உங்களுக்காக ஒரு பெரிய ராஜாங்கமே காத்துட்டு இருக்குதுங்க. உங்க உழைப்புக்கு ஏத்த உண்மையான மரியாதை அங்க முழுமையா கிடைக்குங்க. உங்க பிள்ளைகளோட எதிர்காலத்தை பத்தி இவ்வளவு நாளா அவங்களுக்குள்ள இருந்த பயம் இப்ப அடியோடு விலகிடும். பையன் சரியா படிக்க மாட்டேங்கிறானே, தப்பான சகவாசத்துல போயிடுவானோ இல்ல பொண்ணுக்கு நல்ல இடத்துல வாழ்க்கை அமையலைன்னு ரொம்பவே மனசுக்குள்ள புழுங்கிட்டு இருந்திருப்பீங்க. இனிமே உங்க பிள்ளைகள் மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய பெருமை தேடி வரப்போகுதுங்க. அவங்க தொட்டகாரியம் எல்லாம் இனி அபாரமா தொடங்கும். அவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து உங்களை உட்கார வச்சு அழகு பார்க்க போறாங்க. இது நாள் வரைக்கும் அவங்க பட்ட கஷ்டம் எல்லாம் தீர்ந்து அவங்க முகத்துல ஒரு பெரிய சந்தோஷத்தை நீங்க கண்கூட பார்க்க போறீங்க. அவங்க வழியில வரப்போற நல்ல செய்திகள் உங்க மனசுக்கு ரொம்ப இதமா இருக்க போகுதுங்க. மனசுக்குள்ள பல வருஷமா ஒரு பெரிய வலியை சுமந்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத ஒரு ரகசிய வேதனை இல்லைன்னா ஒரு பெரிய அவமானம் உங்களை பல ராத்திரிகள் தூங்க விடாம வாட்டி வதச்சிருக்குங்க. அந்த பழைய காயங்கள் எல்லாம் இப்ப மெல்ல மெல்ல ஆற ஆரம்பிக்கும். உங்களை ஏமாத்தினவங்க உங்களுக்கு முதுகுல குத்தின துரோகிகள் எல்லாம் இப்ப அவங்க செஞ்ச தப்புக்கான பலனை அனுபவிக்கிறத நீங்களே உங்க கண்ணால பாப்பீங்க.
உங்கள அசிங்கப்படுத்தினவங்க முன்னாடி நீங்க ரொம்ப கம்பீரமா ஒரு பெரிய அந்தஸ்துல போய் நிக்க போறீங்க. அவங்களாகவே நேர்ல வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு காலம் ஒரு பெரிய சுழற்சிய உங்களுக்காக செய்ய போகுதுங்க. திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில இந்த காலகட்டத்துல ரொம்ப சாதாரணமாகவே நடக்க போகுது. நீங்க எப்பவோ மறந்து போன ஒரு பணம் உங்கள தேடி தானா வருங்க. யாருக்கோ பரிதாபப்பட்டு ஜாமீன் கையெழுத்து போட்டு அந்த கடனை நீங்களே அடைக்க வேண்டிய சூழ்நிலை வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க. அந்த பணம் இப்ப எந்த ஒரு தடங்கலும் இல்லாம உங்க கைக்கு திரும்ப வரப்போகுது. நீங்க நடக்கிற பாதையெல்லாம் இனிமே பூக்கள் தானா பூக்கள் தூவுன மாதிரி ரொம்பவே மென்மையா இருக்க போகுது. எந்த ஒரு காரியத்துக்காகவும் நீங்க இனிமே மத்தவங்க கிட்ட போய் கையேந்தி நிக்க வேண்டியது இல்லைங்க. உங்களுக்கு வேண்டியதெல்லாம் உங்கள தேடியே வரும். அந்த அளவுக்கு பிரபஞ்சம் உங்க மேல ஒரு மாபெரும் கருணைய காட்டப் போகுதுங்க. உங்க குலதெய்வத்தோட அருள் இனிமே உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்க போகுது. இத்தனை காலமா உங்க வீட்ல இருந்த ஒரு விதமான இனம் புரியாத இருட்டு, ஒரு நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் இனி வரக்கூடிய நாட்கள்ல அப்படியே காத்துல கரைஞ்சு போயிடுங்க. இல்ல எப்பவுமே ஒரு மங்களகரமான சூழ்நிலை நிலவும் காலையில எந்திரிக்கும் போதே ஒரு நல்ல பாசிட்டிவான எண்ணத்தோட இன்னைக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுங்கிற ஒரு உள்ளுணர்வோட தான் நீங்க கண் விழிப்பீங்க. உங்க வீட்டு வாசப்படியை தாண்டி இனிமே எந்த ஒரு கெட்ட சக்தியாலும் உள்ள நுழைய முடியாதுங்க. உங்களை பார்த்து பொறாமப்பட்டவங்க, உங்களுக்கு கெடுதல் நினைச்சவங்க, கண் திஷ்டி மாதிரியான எந்த ஒரு கெட்ட விஷயமும் இனிமே உங்ககிட்ட பழிக்கவே பழிக்காது. அது எல்லாமே அவங்களுக்கே திருப்பி அடிக்க போகுதுங்க. அதனால நீங்க யாரை பத்தியும் கவலைப்படாம உங்க வேலையில மட்டும் முழு கவனத்தை செலுத்தினா போதும். சொத்து வாங்குற யோகம் இந்த நேரத்துல உங்களுக்கு ரொம்பவே பிரகாசமா ஒரு ராஜயோகமா அமைஞ்சிருக்குது. ஒரு சின்ன இடமாவது வாங்கி போடணும், நம்ம பேர்ல ஒரு 10வது ஒரு ஒரு பத்திரமாவது இருக்கணும்னு ரொம்ப வருஷமா காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்ப அதுக்கான வாசல் அகலமா திறக்க போகுதுங்க. அதுவும் நீங்க எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்ல இடத்துல உங்களுக்கு ரொம்ப ராசியான ஒரு திசையில அந்த சொத்து அமைய போகுது. வீட்டுல சின்ன சின்னதா ரிப்பேர் பார்க்கணும், இல்ல வீட்டை கொஞ்சம் மாத்தி கட்டணும்னு நினைச்சவங்க கூட இந்த நேரத்துல அந்த வேலையை தைரியமா முடிக்கலாம்ங்க. வராம எந்த ஒரு தடங்களும் இல்லாம ரொம்ப சீக்கிரமா அந்த வேலை வெற்றிகரமா முடிஞ்சிருமுங்க. அதே மாதிரி ரொம்ப நாளா பழைய வண்டி வச்சுக்கிட்டு வழியில நின்ன வண்டியை தள்ளிக்கிட்டு கஷ்டப்பட்டவங்களுக்கு ஒரு புது வண்டி வாங்குற அதிர்ஷ்டமும் இப்போ உங்களை தேடி வருது. கணவன் மனைவிக்குள்ள இத்தனை நாளா இருந்த அந்த இடைவெளி குறிஞ்சு நெருக்கம் இனிமே பல மடங்கு அதிகமாகுங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தேவையில்லாம சண்டை போட்டுட்டு ஒருத்தர் முகத்தை திருப்பிக்கிட்டு தூங்கின காலையெல்லாம் மலை ஏறிடுச்சுங்க. இனிமே உங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு அபாரமான புரிதல் உண்டாகும். உங்க மனைவியோ இல்ல கணவனோ உங்க மனசுல என்ன இருக்குன்னு நீங்க சொல்லாமலேயே உங்க முகத்தை பார்த்தே புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நடந்துக்க போறாங்க. வீட்டுல ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போற அந்த அருமையான குணம் தானாகவே வந்துடுங்க. குழந்தைங்க விஷயத்துல நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்பவே சிறப்பா அவங்க எதிர்காலத்தை ரொம்ப அழகா செதுக்க போகுது. அவங்க படிப்புலயும் சரி, மற்ற திறமைகள்லயும் சரி ஒரு நல்ல வழிகாட்டில நீங்க இருந்து அவங்க உங்களை நினைச்சு பெருமைப்படுற அளவுக்கு உங்க வாழ்க்கை மாளர போகுதுங்க. இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுடைய பேச்சு திறமை இனிமே ரொம்பவே அபாரமா ஒரு காந்தம் மாதிரி செயல்பட போகுது. எங்க போனாலும் எந்த சபைக்கு போனாலும் உங்க வார்த்தைக்கு ஒரு தனி மதிப்பு கிடைக்கும். ஒரு பஞ்சாயத்துக்கோ இல்ல ஒரு முக்கிய பேச்சுவார்த்தைக்கோ நீங்க போறீங்கன்னா அங்க நீங்க சொல்றதுதான் வேதவாக்கா இறுதி முடிவா இருக்குங்க. உங்களை எதிர்த்து பேசவோ நீங்க சொல்றத மறுத்து பேசவோ யாருக்கும் தைரியம் வராது. அந்த அளவுக்கு உங்க பேச்சுல ஒரு அதிகாரமும் ஒரு பெரிய வசீகரமும் இருக்க போகுது. வியாபாரம் பண்றவங்களுக்கு, மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே சாதகமா அமையும். வாடிக்கையாளர்கள் உங்க பேச்சாலேயே கவர்ந்து இழுத்து உங்க வியாபாரத்தை நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பல மடங்கு பெருக்க போறீங்க. இதுக்கு மேல நீங்க தொடப்போற ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு லாபத்தை மட்டுமே அள்ளி தருமுங்க. தர்மம் தலை காக்கும் அப்படிங்கிற பழமொழி உங்க வாழ்க்கையில இப்ப நிஜமாக போகுதுங்க. இத்தனை நாளா நீங்க செஞ்ச தான தர்மங்கள், யாருக்கோ செஞ்ச ஒரு சிறு உதவி இப்ப விஸ்வரூபம் எடுத்து உங்களை ஒரு பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்ற போகுது. உங்களை சுத்தி இருந்த சில பொறாம பிடிச்சவங்க உங்களுக்கு தெரியாம செஞ்ச சூழ்ச்சிகள் எல்லாம் தவிடுபடியாக போகுது. குறிப்பா வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு எதிராக யாராவது ஏதாவது வதந்தி பரப்பி விட்டிருந்தா அதோட உண்மை நிலைமையை வெளியில வந்து உங்களுக்கு ஒரு பெரிய நியாயம் கிடைக்க போகுதுங்க. உங்க மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே உங்களை தப்பா நினைச்சவங்க எல்லாம் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிற சூழ்நிலை தானாகவே உருவாகிருங்க. இந்த நேர்மைக்கும் உங்க உழைப்புக்கும் கிடைக்க போற மிகப்பெரிய வெற்றி இது. வெளியூர் பயணங்கள் மூலமா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகம் காத்துக்கிட்டு இருக்குது. ரொம்ப நாளா ஒரு புனித யாத்திரை போகணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு அதுக்கான ஏற்பாடுகள் ரொம்பவே சுமூகமா நடக்க போகுதுங்க. அந்த யாத்திரைக்கு போயிட்டு வந்த உடனே உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையை நீங்க சந்திக்க போறீங்க. உங்க மனசுல இருந்த பாரம் எல்லாம் இறங்கி ஒரு பெரிய நிம்மதி கிடைக்குங்க. அதே மாதிரி தொழில் ரீதியா நீங்க செய்ய போற பயணங்களும் உங்களுக்கு லாபத்தை அள்ளி தரப்போகுது. அந்த பயணங்கள் மூலமா கிடைக்க போற புதிய தொடர்புகள் உங்க வியாபாரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகுங்க. ஒரு பெரிய தூண்டுகோலா அது அமையுங்க. நீங்க கால் வைக்கிற இடம் எல்லாம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை மட்டும்தான் நிலவுங்க. இனி உங்க வாழ்க்கையில உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா விஷயங்களும் நடக்குங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.